திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. நுழைமுன்னில் பாருங்கள், தொடக்க காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஊர்களை உருவாக்கி அதில் வாழ தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன ஊர்கள் வளர்ச்சி அடைஞ்சி நகரமாக மாறிச்சு. நகரங்கள் பெரும்பாலானவை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருந்தது. அப்படி ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கும் நகரத்தில் ஒன்றான திருநெல்வேலியை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இந்த பாடம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அறிவழகன் அப்படின்றவன் தன்னோட நண்பனான எழிலனுக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதை பற்றி இந்த பாடத்தில் பார்ப்போம். எடுத்த உடனே நம்ம நண்பனுக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னா அன்புள்ள நண்பா அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதே போல் இவனும் எழுதியிருக்கான். அன்பு நண்பன் எழிலனுக்கு எழுதிட்டு, வணக்கம், நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கான். அதுக்கப்புறமா அவன் சொல்ல வந்ததை சொல்ல வரான். என்ன அப்படின்னா, தன்னோட தந்தையோட பணிமாறுதல் காரணமாக அவங்க சொந்த ஊருக்கு வந்ததாகவும், அந்த ஊரை நீ கோடை விடுமுறையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்படி அந்த ஊரில் என்ன இருக்குன்னு அவன் யோசிப்பான் இல்லையா? அதுக்காக அதை பற்றி, அந்த ஊரை பற்றி, பெருமையை பற்றி எழுதி வச்சுருக்கான். என்ன அப்படின்னா, திருநெல்வேலி இது தமிழகத்தோட பழமையான நகரங்கள் ஒன்றாக இருக்குது. பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியரோட முதல் தலைநகரமாக மதுரை இருந்திருக்கு. இரண்டாவது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியிருக்கு. அதன் பிறகு அவன் என்ன எழுதியிருக்கான்னா, திருநெல்வேலியை ஏன் திருநெல்வேலி அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி எழுதியிருக்கான். ஏன் அப்படின்னா, அந்த நகரத்தை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைஞ்சிருந்ததால் அதை திருநெல்வேலி அப்படின்னு பெயர் பெற்றதாகவும், இப்போ அதை நெல்லை அப்படின்னு சொல்லி அழைக்கிறதாகவும் எழுதியிருக்கான். அதன் பிறகு திருஞான சம்பந்தரும் சேக்கிழாரும் திருநெல்வேலியை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியிலையும் திருநெல்வேலியின் சிறப்பை கூறியிருக்காங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்த ஆறு தாமிரபரணி ஆறு. இதை தன்பொருணை ஆறு, தன்பொருணை நதி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது 6 கிளைகளாக பிரிஞ்சிருக்கு. பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு 6 பிரிவாக பிரிஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் நீர்வளம் நிறைந்த ஆறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் முதன்மை பங்கு வகிக்குது. இந்த மாவட்டத்தில் உழவு தொழில் அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. இங்கே குளத்து பாசனமும் இருக்குது, கிணற்று பாசனமும் இருக்குது. 2 பருவங்களில் நெல் பயிரிடுறாங்க. இங்கே மானாவாரி பயிர்கள் அதிகமாக விளைவிக்கிறாங்க. சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றவை இங்கே அதிகமாக பயிரிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வாழைப்பழங்கள் அதிகமாக இந்த பகுதியிலேருந்து தான் கிடைக்குது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்துக்கும் வாழைத்தார்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்திலே நெல்லை மாவட்டம் முதல் இடத்துல இருக்குது. இந்த மாவட்டத்தில் மீன் பிடித்தல் தொழிலும் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொர்க்கை என்னும் துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறாங்க. அந்த நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றி 4 பக்கத்துலேயும் மாட வீதிகள் அமைஞ்சிருக்கு. இது அழகுற அமைந்துள்ளது அப்படின்னு கடிதத்தில் எழுதியிருக்கான். அதன் பிறகு இந்த கோவிலில் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம் பாடலில்
திருஞான சம்பந்தர் வந்து கூறியிருக்காரு. இந்த நெல்லை மாநகரத்தில் வந்து பழமையான தெருக்கள் வந்து அமைஞ்சிருக்கான். இதில் வந்து காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அப்படின்னா காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை, அதாவது அரசால் தண்டிக்கப்பட்டவங்களை வந்து இந்த சிறையில் வந்து அடைச்சி வைப்பாங்களாம். அதனால் காவற்புரை தெரு அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறமா கூழைக்கடை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. கூலம் அப்படின்னா தானியம், தானியத்தை விற்கிற தெரு, அதனால் கூழைக்கடை தெரு அப்படின்னு பெயர் பெற்றது. அதன் பிறகு அக்கசாலை அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அக்கசாலை அப்படின்னா அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாகும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்ததுனால இதுக்கு அக்கசாலை தெரு அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு. நெல்லை நகரின் மேற்கு பகுதியில் வந்து பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. பேட்டை அப்படின்னா வணிகம் நடைபெறும் இடம். அதனால தான் பண்டைய மரபில் வந்து பெரும் வணிகம் செய்யும் இடத்தை வந்து பேட்டை அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து சேரன்மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்புரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து கோட்டைகள் வந்து நிறைய இருந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்களில் இம்மாவட்டத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்க புலவர்களான நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் வந்து திருநெல்வேலி சீமையில் வந்து பிறந்து தமிழுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அயல் நாட்டு அறிஞர்களான ஜியு போப்பும், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரை வந்து தமிழின் பால் ஈர்க்க வச்சது இந்த திருநெல்வேலி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தகைய சிறப்பு மிகுந்த திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிக்கு உன் அன்பன் அறிவழகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை